Hi friends, welcome to AYIFA Tasty and Beauty. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்காக நான் பிளாக் சுண்டல் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக சால்ட் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு குக்கரில் இதை நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கலாம். கடலை பாயில் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம கிரேவி செய்கிறதுக்காக மசாலாஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இது ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு மீடியம் சைஸ் ஆனியனையும் நான் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் இதில் ஒரு டொமேட்டோவை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்டைல் டிஷ் ட்ரை பண்ணுறதுனால நான் இதில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி தான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பட்டை பொடி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, ஸ்பைசினஸ்க்காக கொஞ்சமாக பெப்பர், அப்புறம் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாஸ்லாம் கரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு இதை குக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்கானதுக்கப்புறமா இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க சுண்டலை சேர்த்துக்கலாம். சுண்டல் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த கிரேவியில் நான் இந்த சுண்டலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நான் கொஞ்சம் சுண்டல் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம லைட்டாக அமுத்தி விட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம சேர்க்குறதுனால கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்கும். நம்ம கடலையை பாயில் பண்ண தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்க டைமில் நம்ம இதில் தாளித்து ஆட் பண்ண போகிறோம். தாளிக்கிறதுக்காக நான் ஒரு குட்டி பேன் எடுத்திருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் கோகோனட் ஆயில், கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம இதில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 இல்லைனா 2 காஞ்ச மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 5லிருந்து 6 சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நம்ம அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கத கிரேவியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பர்பான கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ரெசிபி ரொம்பவே சூப்பர்பான் டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, ஆப்பம் இந்த மாதிரி எல்லா ரெசிபிக்கும் இது ஒரு சூப்பர்பான சைட் டிஷ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆப்பம் மாவு எப்படி செய்யறதுன்னு பார்த்துருந்தோம். ஆப்பத்துக்கு இந்த கடலைக்கறி ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்னு நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் AYIFA Tasty and Beautyக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர்பான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட் வித் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.